துலாம் ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதத்தின் இரண்டாவது பகுதி முதல் பகுதியை விட நன்றாக இருக்கின்றது. மாதத்தின் முதல் பகுதி பிரச்சனைகள் சற்றே நிறைந்து காணப்படுகின்றது. அதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று, ராசிநாதனான சுக்கிரன் சூரியனுக்கு மிக அருகில் அஸ்தங்கம் என்னும் நிலையில் இருப்பதுதான். அவர் ஆட்சியாக இருந்தாலும் சூரியனுக்கு அருகில் இருப்பது அந்த அளவிற்கு நல்லது இல்லை. இரண்டாவதாக, எட்டில் இருக்கும் குரு அஸ்தங்கம் என்னும் நிலையில் இருந்து விலகி இருக்கின்றார். அதாவது சூரியனுக்கு மிக அருகில் மே மாதம் இருந்தார். இப்பொழுது சூரியன் இடமிருந்து விலகி 8ஆம் வீட்டில் இருந்து 8ஆம் வீட்டிற்கான பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் குரு இருக்கின்றார். அதுவும் ஒரு பிரச்சனையான சூழல் தான். ஓகேங்களா? அதைவிட முக்கியமாக மாதத்தின் முதல் பகுதியில் 8ஆம் வீட்டில் 4 கிரகங்கள் இருக்கின்றன. பொதுவாகவே 8ஆம் வீட்டில் ஒன்றிற்கு மேற்பட்ட கிரகங்கள் சஞ்சாரிக்கும் காலகட்டத்தில் பிரச்சனைகள் சற்று இருக்கும். ஏன் அப்படின்னா, 8ஆம் வீடு என்பது எதிர்பாராத மாற்றங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அதை தாண்டி தயக்கங்கள், பயம் போன்ற விஷயங்களையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் 8ஆம் இடம். இதனாலதான் எதிர்பாராத சில பிரச்சனைகள் மாதத்தின் முதல் பகுதி உங்களுக்கு வரலாம். சிலருக்கு தேவையற்ற மாற்றங்கள் நிகழலாம். பொறுமையாக இதை கையாளுங்கள். சூரியன் 8இல் இருப்பதும் நல்லது இல்லை. தந்தை, அரசு, மேலதிகாரி சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. மாதத்தின் இரண்டாவது பகுதி சூரியன் 9ஆம் இடத்திற்கு வந்து விடுகின்றார். 8ஆம் வீட்டில் பிரச்சனையான நிலை, 9ஆம் வீடு நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? சூரியன் 9ற்கு வந்த அதே காலகட்டத்தில் புதன் சுக்கிரனும் 9ஆம் வீட்டிற்கு வந்து விடுகின்றார்கள். சுக்கிரனுக்கு 9ஆம் வீடு புதனின் வீடு. புதன் ஆட்சி வீடு. இருந்தாலும் கூட புதனும் சுக்கிரனும் சூரியனுக்கு மிக அருகில் இருந்து அஸ்தங்கம் என்னும் நிலையில் இருக்கின்றார்கள். பரவாயில்லை, 9ஆம் வீட்டில் அஸ்தங்கப்படுவது 8ஆம் வீட்டை விட பெட்டர் தான். ஓகே, ஸோ அதனால மாதத்தின் இரண்டாவது பகுதி கண்டிப்பா உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும், பிரச்சனைகள் விலகும். ஓகே, மாதம் முழுவதுமே 7 வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலிமையாக இருப்பதால் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும், பிசினஸ் பார்ட்னர்ஸுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் வெகுவாக குறைந்து, ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துடும் அப்படின்ற ஒரு நிலை தான் இந்த மாதம் இருக்கு. சீரான ஒரு நிலை மாதம் முழுவதுமே இருக்கு. ஓகேங்களா? கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். ஓகே, அதுவே ஒரு ஸ்ட்ரென்த் தானே. அப்புறம் மாதத்தின் முதல் பகுதியில் மற்ற கிரகங்கள் பிரச்சனையாக இருந்தாலும் செவ்வாய் ஆட்சியாக இருக்கின்றார். செவ்வாய் வாழ்க்கை துணையை குறிக்கின்ற ஒரு கிரகம் என்பதை தாண்டி செவ்வாய் ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் பிளானட். ஓகே, கான்ஃபிடன்ஸுக்கான கிரகமும் செவ்வாய் தான். இதனால உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும், ஆத்ம பலம் நன்றாக இருக்கும். அந்த ஆத்ம பலம், கான்ஃபிடன்ஸால் வரும் பிரச்சனைகளை உங்களால் கண்டிப்பாக எதிர்கொள்ள முடியும் என்று நான் கருதுகின்றேன். ராகு கேதுக்களும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை, குறிப்பாக 6இல் இருக்கும் ராகு நல்ல வாய்ப்புகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். மற்ற கிரகங்கள் சற்றே பிரச்சனையாக இருப்பதால் அந்த நல் வாய்ப்புகளை உணர்வதற்கு நீங்க கொஞ்சம் சிரமப்படுகின்றீர்கள், அவ்வளவுதான். ஓகே, பொதுவாக குரு 8இல் இருக்கும் காலம் பிரச்சனையானது அப்படின்னு சொன்னா கூட செட்டில்மெண்ட், இன்சூரன்ஸ் போன்ற எதிர்பாராத பணவரவு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. 8இல் இருக்கும் காலகட்டத்தில் இந்த செட்டில்மெண்ட், இன்சூரன்ஸ் சார்ந்த பணவரவு இருக்கும். எதிர்பாராத பணவரவு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னன்னா, குரு 8இல் இருக்கும் காலகட்டத்தில் உடல் பருமன் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா தேவையில்லாத வெயிட் கெயின் நல்லது இல்லை. அது சில விரும்பத்தகாத ஹெல்த் இஷ்யூஸை கொடுக்கின்றது. ஆனால் அந்த ஒரு பாயிண்ட்டையும் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் சாப்பிடுவதை குறைத்துக் கொள்வது, அப்படின்லாம் எக்ஸசைஸ் பண்றது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் அட்டென்ஷன் செலுத்துங்க. ஓகேங்களா? ஸோ மாதத்தின் இரண்டாவது பகுதி நன்றாக இருக்கின்றது. முதல் பகுதி கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அதை கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. செவ்வாய் இருக்கார், அவரோட
ஆத்ம பலத்தால், கான்ஃபிடன்ஸால் உங்களால் கண்டிப்பாக நன்றாக ஹேண்டில் பண்ண முடியும். கிடைக்கும் நல்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.